ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா வணக்கம். தேர்தலுக்கு பிறகு உங்களுடனான மீண்டும் ஒரு சந்திப்பு. தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த பரப்புரைகள் அனைத்தையும் பார்த்தோம். தேர்தலுக்கு பிறகு எந்த மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு வருது? நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறாங்க? தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றத்துக்கான அலை இருக்கு அப்படின்ட்டு தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எப்படி இருக்கு? இல்ல நீங்க பாக்குறீங்க, நிறைய விடயங்களை பாக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு கிடைத்த நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் ஒரு 5 இடங்களாவது நாம் தமிழர் கட்சி வெல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகத்தான் நம்ம நம்புகிறோம். அது மாதிரி செய்தி கிடைக்கும். குறிப்பாக அதில் முதல் இடத்துல இருப்பது என்னுடைய அன்பு மகள் காளியம்மாள், மயிலாடுதுறை தொகுதி. அடுத்து நம்முடைய இயக்குனர் களஞ்சியம், நாகப்பட்டினம் தொகுதி கார்த்திகா. இது மாதிரி ஒரு 5 தொகுதிகள் நாம் தமிழர் கட்சி வாகை சூடும் என்ற நம்பிக்கையோடு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள், நம்முடைய தொடர்பில் இருக்கிறவங்க உணர்வாளர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள், நம்முடைய காணொலிகளெல்லாம் பார்த்துவிட்டு தொடர்பில் வர்ற பிள்ளைகள்லாம் இந்த நம்பிக்கையை விட்டுறாங்க. இங்கே இப்போ நம்ம தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகத்தின் தலைவர், ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இரட்டையில தானே போட்டிடுறார். அவர் ஒரு செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லோரும் சொல்லுவாங்க, மாற்றுக் கட்சி வேட்பாளர்களை குற்றம் சுமத்தி அங்கே பணம் கொடுத்தார்கள், இங்கே பணம் கொடுத்தார்கள் என்றெல்லாம் குற்றம் சுமற்றுவாங்க. ஆனால் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். நான் போட்டியிடுகின்ற தென்காசி தொகுதியில் எந்த வேட்பாளரும் பணம் கொடுக்கவில்லை. அப்போ எந்த வேட்பாளரும் பணம் கொடுக்கலைன்னா உறுதியை இசைப்பதிவாளர் வெல்வதற்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் காசு கொடுத்தது நானே பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கனிமொழிக்காக காசு கொடுத்தது நானே பார்த்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 300 ரூபாய் கொடுப்பதாக 2-3 நாட்களுக்கு முன்னால், அதாவது 17ஆம் தேதி இரவு வரை ஒரு செய்தி. ஆனால் அவங்க கொடுக்கலை. 300 ரூபாய் அதிமுக வேட்பாளருக்காக கொடுக்கப்பட்டிருந்தால் திமுக வேட்பாளர் கனிமொழிக்காக 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு திட்டம் இருந்ததாகவும் தகவல் இருந்தது. ஆனால் அதிமுக வேட்பாளர் பணம் கொடுக்கல. கனிமொழியினுடைய சார்பில் எல்லா வாக்காளருக்கும் 200 ரூபா பணம் கொடுக்கப்பட்டது. என் ஊரில், என் தெருவில் நான் கண்ணால் பார்த்தேன். ஆனால் காசு கொடுக்காமல் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னதை போல இப்போ நம்ம இந்த இடம் வந்து தென்காசி தொகுதிங்கிறதால அதுக்கு ஒரு முதன்மை இடம் கொடுக்குறோம். நல்ல செய்தி சொன்னேன். அவரோடு நமக்கு 1000 முரண்பாடுகள் உண்டு, கருத்து வேறுபாடு உண்டு, எங்களுக்குள்ள கருத்து மோதல்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அருமையான செய்தி சொன்னார். எந்த வேட்பாளரும் காசு கொடுக்கல. இதே போல புதுச்சேரி உட்பட 40 தொகுதியில் 10 ரூபாய் கூட நாங்கள் வாக்காளர்கள் கொடுக்கலைன்னு எல்லா வேட்பாளர்களும் அவர்கள் சார்ந்த கட்சிகளும் மாற்றட்டுவார்களானால் உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெல்லும். ஆனால் அப்படி நிலைமை இருக்கிறதா தெரியலை. இந்த நான் சொன்ன கார்த்திகா, காளியம்மாள், களஞ்சியம், இசை மதிவாணன் போன்ற இவர்கள் போட்டியிட தொகுதிகளிலிருந்து வர செய்திகளை பார்த்தால் நாம் தமிழர் கட்சியை வெல்லுவதற்கான அருமையான சூழல் இருப்பதாகத்தான் நம்புகிறோம். இருந்தாலும் முதல் நாள் இரவு என்ன வேலைகள் நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா களஞ்சியமே கடுமையாக சாடி இருக்கார். வாக்காளர்களை வந்து சரியாக வாக்களிக்க விடலை, பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி முகவர்களை வாக்குச்சாவடிக்குள்ளே அனுமதிக்கிற சிக்கல்னு பல செய்திகள் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் இந்த சூழ்நிலையில் ஆனால் மக்கள், பெருவாரியான மக்கள், இப்போ எனக்கு நிறைய வெளிநாடுகளில் இருந்தாலும் தொலைபேசி வருது. அங்கேருந்து என்ன சொல்லுங்க, என் உறவினர்கள், என் தெருவில், என் ஊரில் நாங்கள் வந்து ஒளிவாங்கி சின்னத்துக்கு, மைக் சின்னத்துக்கு வாக்களிக்க வச்சுருக்கிறோம். ஒரு நண்பர் சொல்கிறார், ஐயா என்னுடைய முயற்சியில் 188 வாக்குகள் என் தொகுதியில் விழுந்திருக்கு. ஏன்னா தஞ்சாவூரில் நம்ம ஹுமாயூன் வேட்பாளர் அவர் தஞ்சாவூர் சொல்கிறேன். நான் தஞ்சாவூருக்கு அடிக்கடி தொடர்பில் இருக்கிறதுனால என் ஊரில் கிராமத்தில் 180 வாக்குகள் விளை வச்சிருக்கிறையாங்கிறார். அப்போ நம்முடைய அந்த மாற்று அரசியலை விரும்பக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்னுடைய செயற்பாடுகளை பார்த்தா நம்ம வெல்லணும், வரட்டும், வாக்குகளை எண்ணி என்னதான் நம்ம நம்பிக்கை இருந்தாலும், என்னதான் கடுமையாக போராடினாலும் தேர்தல் ஆணையம் இருக்கு. தேர்தல் ஆணையம் சொன்னால் தானே நம்ம அதை ஏற்க முடியும். அந்த நிலை இருக்குது. தேர்தல் ஆணையம் இவ்வளவு காலத்தை கடத்த வேண்டியதில்லை.
அவர்கள் தான் சொல்கிறாங்க இல்லையா, ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே தேர்தல் நடத்திட்டு போயிட வேண்டியதானே. அப்போ இந்த இந்தியா முழுவதும் ஒரு மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்த முடியாதா? 15 நாள் அந்தந்த மாநில அலுவலர்கள் தான் தேர்தல் நடத்துகிறாங்க. மேலெடுத்த பார்வையாளர்கள்னா அவங்க நியமிக்கிறாங்களே தவிர தேர்தல் நடத்தும் மாநில அரசு அதிகாரிகள் தான், அவங்க கட்டுப்பாட்டின் கீழே இருந்து நடத்துகிறாங்க. அப்போ ஏன் 15 நாட்களுக்குள்ள இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கலாமே. ஆனால் அதில் ஏதோ சிக்கல் இருக்குது. சரி, வரட்டும், பார்ப்போம். நிச்சயமாயா, உங்களை மாதிரியான தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் தேசிய தளத்திலேயே தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றீங்க. இப்போ தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது தேர்தல் அரசியல்லையுமே ஒரு வெல்லக்கூடிய நிலையை அடைகிற சூழ்நிலையும் அடைஞ்சிட்டு அதையும் நீங்க இப்போ பாக்குறீங்க. ஆனா உங்களுடைய முன்னோர்கள் நீங்க பார்த்து தமிழ் தேசியத்துக்குள்ள வர காரணமாக இருந்த ஐயா பழ நெடுமாறன், ஐயா தியாகு போன்றவர்கள்லாம் இப்போ ஒரு அறிவிப்பை இந்த தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அதாவது அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு அப்படின்ட்டு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவா ஒரு சில கருத்துக்களை சொல்லும்போது தமிழ் தேசிய தம்பிகள் கடுமையா அவருக்கு எதிராக எதிர்வினைகளை ஆச்சிருந்தாங்க. அப்போ நீங்க கூட அவருக்கு ஆதரவா ஒரு சில செய்திகளை சொல்லியிருந்தீங்க. ஆனா சமீபத்துல அவருக்கு எதிராக நீங்க ஒரு சில இடங்கள்ல பேசினதை என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் இப்படி வழிதவறி போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன் அவருடைய தமிழ் தேசிய பாதை அப்படியே மாறிடுச்சு? அதாவது நல்ல சிறப்பான ஒரு வினாவை எழுதியிருக்கிறீங்க, எழுப்பியிருக்கிறீங்க. இதுக்கு வரலாற்று அடிப்படையில் சில செய்திகள் சொல்லும். ஐயா பழ நெடுமாறனை பொறுத்தவரையில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். மக்கள் ஆற்றலை அவரால் திரட்ட முடியலை. தமிழ் தேசிய அரசியலுக்கு வாக்காளர்களை திரட்டி வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை அவரால் உருவாக்க முடியல. தமிழ் தேசிய அரசியலே வெகுஜன அரசியலாக பண்ண முடியல. இது ஐயா பழ நெடுமாறன் மட்டுமல்ல, அவருக்கு முன்னால் இருந்த அவரே தலைவராக ஏற்றுக்கொண்ட சொல்லின் செல்வர் ஈவிகே சம்பத், அதாவது ஐயா ஈவேராவினுடைய அண்ணன் மகன். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவுக்கு அடுத்த நிலையில் இருந்தார். பிறகு அண்ணாவோடு முரண்பட்டு தமிழ் தேசிய கட்சியினே தொடங்கினார். அப்போ தான் ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள்லாம் அவர் பின்னால் போனாங்க. அப்போ அந்த சம்பத்தும் பெரியாருடைய வாரிசு என்று சொல்லக்கூடியவராலேயும் இந்த திராவிட பூதங்கள், இந்த திராவிட மடைமாற்றிகள்னு நான் சொல்லுவேன், இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து கொண்டு மக்களை திராவிட மாயைக்குள் சிக்க வைக்கக்கூடிய அந்த நிலையை எதிர்த்து போராடி அவரால் அந்த தமிழ் தேசிய கட்சியை மக்கள் இயக்கமாக மாற்ற முடியலை. அதைவிட நம்முடைய ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர் தான். அவருக்கு சமுதாய பலன், பெரிய பண வலிமை, அதாவது பொருளாதார வலிமை, அதைவிட அவருடைய சொந்த முயற்சியில் மிகப்பெரிய ஊடக வலிமையை தேடிக்கொண்டு இன்னை வரைக்கும் அவருடைய தினத்தந்தி தான் நாட்டு மக்கள் மத்தியில் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு நாளிதழாக இருக்குது. வெகு மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் படிக்கக்கூடிய நாளிதழர். அவ்வளவு பெரிய ஆற்றலும் அறிவார்ந்த சிந்தனையும் செயல்பாடும் இருந்தும் கூட ஐயா தொடங்கிய நாம் தமிழர் இயக்கத்தை வெகு மக்கள் இயக்கமாக மாற்ற முடியல. அதே போல் சிலம்ப செல்வர் மாப்போசி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டே இந்தியா விடுதலை ஊடாக தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும், அதாவது சுய நிர்ணய உரிமை, தன் உரிமை என்கின்ற கோட்பாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தே அவர் முன்னெடுத்தார். தமிழரசு கழகம் என்று தொடங்கினார். நம்முடைய மொழிவழி மாநில பிரிவினையின் போது வடக்கல்லை, தெற்கல்லை, மேற்கல்லையில் பெரும் பங்காற்றி பல பகுதிகளை மீட்டு தமிழ்நாட்டோடு சேர்ப்பதற்கான அந்த மிகப்பெரிய ஆற்றலை பெற்றவர். குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையே மாப்போசி இல்லை என்றால் நமக்கு இல்லை, ஆந்திராவுக்கு போயிருக்கோம். அப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலை உருவானது. அதையெல்லாம் முறியடித்து சேர்த்தார். ஆனால் அவருடைய இந்த தமிழரசு கழகத்தை மிகப்பெரிய இயக்கமாக மாற்ற முடியல. இப்படிப்பட்ட வரலாற்று அடிப்படையில் நம்முடைய தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள் ஒரு திரைப்பட துறையில் ஒரு சிறிய முகவரியை மட்டும் தேடிக்கொண்டு 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு ஐயா ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் இயக்கத்தையே நாம் தமிழர் கட்சியாக உருவாக்கி இன்றைக்கு மிகப்பெரிய இந்த ஆற்றல் வாய்ந்த, அறிவார்ந்த, ஆளுமை மிக்க, செல்வாக்கு மிக்க, எல்லா வலிமையும் பெற்ற, நான் இந்த பட்டியலில் சொன்னேன், இந்த தலைவர்களால் முடியாததை ஒரு எளிய தமிழன் சாதிச்சிட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 31 லட்சம் வாக்குகளை வெகு மக்கள் இயக்கமாக தமிழ் தேசிய அரசியலை மாற்றின அது அவர் அந்த பெருமை செந்தமிழர் சீமானுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த நிலையில் இன்றைக்கு ஐயா பழ நெடுமாறன் இந்த தேர்தல் நீங்கள் சொன்னீங்க
கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அவர் எங்கேயும் பேசல. ஒரு மாணவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் அவரும் கலந்து கொண்டார். அந்த என்ன சொல்கிறது, அண்ணாமலை அந்த கூட்டத்தில் இருந்த அண்ணாமலை அவருடைய அரசியல் அனுபவத்துக்கும் அவருடைய அகவைக்கும் பார்த்தா ஒன்றுமில்லாத ஒரு மனிதர் தான். ஏதோ தொப்புன்னு வானத்திலிருந்து கீழே குதித்தது போல காவல்துறையிலிருந்து குதித்து இந்த கட்சியினுடைய மாநில தலைவரானார். அவரை பாராட்டி பேசுவது போல் சில கருத்துக்களை சொன்னதுனால அது பெரிய சர்ச்சையாச்சு, பெரிய பேசு பொருளாச்சு. அப்போ நான் அதை மறுத்தேன். அதை மறுக்கும்போது நேரடியாக ஐயா பழநெடுமாறன்ட்ட பேசிட்டு தான், நீங்கள் இப்படி பேசியிருக்க வேண்டியது இல்லையே ஐயா பேசுனீங்க, நான் அப்படி ஒன்றும் ஆதரவெல்லாம் பேசலை, அவரும் கலந்து கொண்டார் என்பதனால ஒரு முறையாக பேசணுமே தவிர இல்லை. இதை விட தம்பி, அவர் 2002 பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 1.25 ஆண்டு கடலூர் சிறையில் இருக்கும்போது ஒரு அருமையான புத்தகத்தை, கிட்டத்தட்ட 800 பக்கத்துக்கு மேலே, உருவாகாத இந்திய தேசியமும் உருவான இந்து பாசிசம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்தார். இந்தியாவிலே அது மாதிரி ஒரு புத்தகம் வந்திருக்கான்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி, இவர்களுடைய உள்ளடி வேலைகளை பற்றி, இவருடைய அகண்ட பாரத திட்டத்தை பற்றி, இந்து ராஜ்யம் அமைப்பதை பற்றி, இந்துத்துவ தத்துவத்தை இவர்கள் எப்படி புகுத்துகிறார்கள், அதற்கான சதி வேலைகளை எப்படியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அன்றைக்கு ஜனசங்கம், அந்த ஜனசங்கத்துக்கு ஆதரவாக, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த மாபெரும் தலைவர்கள், கிட்டத்தட்ட நேருக்கு அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் எப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு முட்டு கொடுத்தார்கள். அதாவது தேச தந்தைன்னு சொல்லுவீங்க காந்தி, அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு தடை விதிக்கப்பட்ட பயங்கரவாத இயக்கமான ஆர்எஸ்எஸ்க்கு எப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து ஆதரவு கொடுத்தாங்க, அந்த தடையை நீக்குவதற்கு முயற்சி செய்து தடையை நீக்கினார்கள் என்ற இந்த வரலாறு எல்லாம் அருமையாக எழுதியிருக்கிறார். அதனால் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக ஒருபோதும் போக மாட்டார். நீங்கள் இன்றைய தேர்தலில் ஐயாவுடைய அறிவிப்பை நான் தான் முதல்ல மறுத்து எதிர்கருத்தை பதிவிட்டேன் என்னுடைய கீச்சக பகுதியில். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழர் தேசிய முன்னணி அந்த அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் ஐயா பழநெடுமாறனுக்கு கிட்டத்தட்ட 4 வயது மூத்தவர், அறிஞர் அண்ணான்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கெல்லாம் அறிமுகமான ஒரு ஆளுமை மிக்க தலைவர். ஆனால் வெகு மக்களுக்கு தெரியாது. அவர் இந்த அறிவிப்பை கண்டித்து ஒரு 2 பக்கத்து கடிதமே எழுதியிருக்கிறார், ரொம்ப கடுமையாக எழுதியிருக்கிறார். அதற்கான எல்லா தகுதியும் உரிமையும் ஐயா இசை துறை மதிவாணன் அவர்களுக்கு உண்டு. அவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர். ஆனால் இதே நிலைதான் நான் ஏறக்குறைய 1983 இலங்கையில் சூளை கலவரம், அந்த கலவரத்திற்கு பிறகு ஐயா பழநெடுமாறனை பார்க்க தொடங்கினேன். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு எழுச்சிமிக்க போராட்டங்களை முன்னெடுத்தார். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நடந்து சென்று, கிட்டத்தட்ட 1 வாரம் நடந்து சென்று ஈழத்துக்கு பயணமாக புறப்பட்டார். அந்த நடைபயணத்தில் நான் ஏறக்குறைய 5 நாட்கள் பங்கேற்று அப்போ தான் முதல் அறிமுகமானேன். ஆனால் அப்பொழுது அவர் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ்னு பேர் வச்சுருந்தார். அந்த நீங்கள் குறிப்பாக கவனிக்கணும், அந்த காங்கிரஸ் பேரே தமிழர்களுக்கு அது என்ன சொல்கிறது, ஒவ்வாமை. அதனால அந்த காங்கிரஸ் பேர் இருந்ததுனால ஐயா உடனே சேரலை. பிறகு 1988 காலகட்டத்தில் இந்திய அமைதிப்படை என்ற பெயரில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய தவறான சிந்தனை செயற்பாட்டால் ஈழத்துக்கு அனுப்பப்பட்ட இந்திய படை, ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதற்கென்று போன படை ஈழத்தமிழரை கொன்று அழிக்கக்கூடிய நிலை வரும்போது அதற்கு எதிரான சில நடவடிக்கைகள் இங்கே தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அதில் நானும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டேன், கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டேன். நம்முடைய பாவலரர் ஐயா பெருஞ்சித்தனார் மகன் பொழிலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வு. அவர் அதற்கான தண்டனையில் ஏறக்குறைய 14 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். நாங்களாம் முதல் அப்போ தான் கைது செய்யப்பட்டோம். அந்த நேரத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இந்திய இராணுவத்தை உடனே திரும்ப பெற வேண்டும், இந்திய இராணுவ நடவடிக்கைகள் ஈழத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற இந்த ஒற்றை முழக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் நடந்த அந்த புரட்சிகர நடவடிக்கைகளின் போது துன்பப்பட்ட, துயரப்பட்ட, காயப்பட்ட, கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட எங்களுக்கு ஆதரவாக ஒலித்த ஒரே ஒரு குரல் ஐயா பழநெடுமாறன் குரல் தான். என்னையெல்லாம் பார்த்தாரு, எனக்கு மடல் எழுதினார், குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னார். கிட்டத்தட்ட 24 பேர் நாங்கள் கடுமையான கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டோம் ஒரு 3 மாத கால இடைவெளியில். அதற்கு ஆதரவான நிலை வரும்போது தான் அந்த கொடுமையான நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்ற பிறகு
அப்போ தமிழ் தேசியத்துக்குன்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை கட்டமைக்கணும். அப்போ நாம் சிறு சிறு குழுக்கள் அங்கங்கே இருக்கிறோம், சின்ன சின்ன நடவடிக்கைகள் செய்கிறோம், பரபரப்பாக 4 நாள் அல்லது 5 நாள் அல்லது ஒரு வாரம் செய்திகள் வருது, அதோடு அந்த இயக்கம் மறைந்து போகிறது. எனவே ஒரு வலிமை மிக்க நாட்டு மக்களுக்கு நல்ல அறிமுகமான நல்ல பெயர் எடுத்த அரசியல், நேர்மையானவர், வாய்மையானவர், ஒழுக்கமானவர், தூய்மையானவர், வீரத்தை நிலைநாட்டக்கூடியவர், எதற்கும் தன்னை ஈகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் ஒருவர் தலைமை ஏற்போம் என்று சொல்லி தான் என் போன்றவர்கள் முயற்சி செய்து 1988 ஐயா பழ நெடுமாறனை அணுகி, ஐயா நீங்கள் இந்த தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸுங்கிற பெயரை மாற்றிவிட்டு தமிழ் தேசிய இயக்கமாக ஒரு அமைப்பு கட்டமைங்க, நாங்கள் பல்வேறு இயக்கங்கள் குழுக்கள்லாம் உங்களோடு சேர்ந்து களப்பணி ஆற்றுவோம்னு சொல்லி தான் தமிழர் தேசிய இயக்கம் 1988 நவம்பர் மாதம் திருச்சியில் தொடங்கணும். 30க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள் சேர்ந்து நானும் அதில் தான் சேர்ந்தேன். அதுலேருந்து அவருடைய நடவடிக்கைகள் மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா அந்த 88க்கு முன்பு 82 வரை, 82ல் பாண்டி பஜாரில் துப்பாக்கிச்சூடு, நம்முடைய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் அவரும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் பிளாட், அவரும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை இருந்து இயக்கத்தின் தலைவராக இருந்தவர் தான் உமா மகேஸ்வரன் என்ற முகுந்தன். இவங்க 2 பேர் மோதலில் சிங்கள காவல்துறை இங்கே வந்தது. இவர்களை 2 பேரும் கைது செய்ய, இவங்க பயங்கரவாதிகள், தேச விரோதிகள், இவர்களை கைது செய்து இலங்கையை கொண்டு போன சிங்கள காவல்துறை இங்கே வந்தது. அதற்கு முன்பு 74 இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. 74 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, ஐயா கலைஞர் முதலமைச்சர், குட்டிமணி, ஜெகன், தங்கத்துறை போன்றவர்கள் சில வேலைகளுக்காக தமிழ்நாட்டில் வந்திருக்கும் போது இங்கு ஒரு சில வழக்குகளை சிக்கினதுனால சிங்கள காவல்துறை இங்கே வந்து அவருடைய ஆட்சியில் கையளிச்சிட்டாங்க. கடைசியில் 83ல் 74ல் குட்டிமணி, ஜெகன், தங்கத்துறை சென்னையில் கைது செய்து தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு சிங்களவற்றை ஒப்படைச்சி 83 சோலை கலவரத்தில் வெள்ளிக்கடை சிறையில் அவங்களெல்லாம் வெட்டி கொன்றுட்டாங்க, அவங்க கண்களையெல்லாம் சிதைச்சிட்டாங்க. அந்த மாதிரியான நிலை வரும்போது தேசிய தலைவர் மேதக பிரபாகரனையும் உமா மகேஸ்வரன் என்ற முகுந்தனையும் இலங்கை காவல்துறையிடம் ஒப்படைக்கக்கூடாது என்ற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் போட்டு முதலமைச்சரை வலியுறுத்தினார் ஐயா பழ நெடுமாறன். அந்த வேலையை அவர் செய்யாமல் இருந்தால் குட்டிமணி, ஜெகன், தங்கத்துறைக்கு ஏற்பட்ட கதி தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் ஏற்பட்டிருக்கோம், உமா மகேஸ்வரனுக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த செயற்பாடுகளை நம்ம பார்க்குறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பயணம், தியாக பயணம், இந்திரா காந்தி அம்மையாரை நாட்டின் பிரதமரை முதலாக 83ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 செங்கோட்டையில் கொடியை ஏற்றும் போது இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை, ஜெனோசிட் என்று சொல்ல வைத்தவர் ஐயா பழ நெடுமாறன். அதிலிருந்து பிறகு 85ல் ரகசிய பயணமே போனார். 2 நாட்டு காவல்துறை, உளவுத்துறை, ஒற்றுத்துறை, படைத்துறையெல்லாம் மீறி இலங்கைக்கு போய் கிட்டத்தட்ட 1 மாதம் சுற்றுப்பயணம் செய்து விட்டு வந்து அங்கே நடக்கிற கொடுமைகள்லாம் காணொலியில் எடுத்து வந்து அவர் தமிழ்நாடு முழுவதும் போட்டு காட்டி பெரிய பரப்புரை செய்தார். அதன் பிறகுதான் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரண்டது. மக்கள் திலக மாக்கோரா எம்ஜிஆர் முதலமைச்சர், அவரும் அதற்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தார். விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்திரா காந்தி அம்மாட்ட அறிமுகப்படுத்தி அந்த இயக்கம் தனியாக பயிற்சி பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்தார். இப்படி தொடர்ந்து விடுதலை புலிகளுக்கு, ஏன்னா நான் ஐயாவை ஆதரிக்க அல்லது அவரோட இணைவதற்கு காரணம் தம்பி 87ல் கல்கி பத்திரிகையில் சக்தி சேலம், சேலம் சக்தி சேலம்னு ஒரு பக்கம் இவர் தான் முதலமைச்சர் இருந்தார். அதில் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஐயா நெடுமாறனுடைய நாக்கு தெற்றும், கருத்து ஒருபோதும் தெற்றாது. இந்திரா காந்தியோடு சற்றே வளைந்து நெளிந்து போயிருந்தார், எங்காவது கண்காணாத ஒரு மாநிலத்தின் ஆளுநராக கூட மிளிர்ந்திருப்பார். எனவே நேர்மையான ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது ஐயா பழ நெடுமாறன் ஒருவர் தான். எனவே நான் அவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர விரும்புகிறேன்னு ஒருத்தர் எழுதினார். ஒரு பக்கம்தான். அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாமெல்லாம் சேர்ந்தோம். நல்லா தான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது அப்போ நான் அவரோடு இல்லை. ஏன்னா இன்றைக்கு இந்த சிக்கல் எழுதலை தம்பி, இந்தியா கூட்டணி ஆதரிப்போம்னு 2004ல் 2002ல் புடாச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஐயா பழ நெடுமாறன், புதுக்கோட்டை பாவான, பேராசிரியர் சுப வீரபாண்டியன், மானாமதுரை பரந்தாம என்ற எங்கள் அமைப்பை சேர்ந்தவரே ஒரு 5 பேர். அப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணாச்சி வைகோ, இவங்கெல்லாம் புடாச்சட்டத்தில் இருந்தாங்க. புடாச்சட்டத்தில் கைது செய்யும் போது கலைஞர் ஒன்றும் சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் புடாச்சட்டம் ஜெயலலிதா ஆட்சியில் ஒன்றும் சொல்லலை. ஆனால் கைது செய்து ஒரு ஆண்டு ஆகி 2003 சரியாக பார்க்கணும், கலைஞர் மிக தந்திரமான கைகளை நடத்துவார்.
2004 நாடாளுமன்ற தேர்தல் வருது, காய்களை நகர்த்துறார். பொடாவுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னார். பொடாவுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் நாடு முழுவதும் உண்ணாவிரதம்னு சொன்னார். அப்படிப்பட்ட நாங்களும் சேர்ந்து தான் நடத்தணும். அது சரி, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாருன்னு எல்லா கட்சிகளும் ஜனநாயக சக்திகள்னு சொல்ல முடியாது. ஜனநாயக சக்திகள் இந்த களத்தில் இறங்கி வேலை செய்தோம். அந்த நேரத்தில் நான் கடலூர் சிறையில் போய் ஐயாவை பார்க்கும்போது பொடாவுக்கு எதிராக கலைஞர் கருத்து சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய கழகத்தவரை நாடு முழுவதும் பட்டினி போராட்டம் இருக்க சொல்லி ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகிறார். இதற்காக ஒரு ஜனநாயக அடிப்படையில் என் சார்பில் நீங்கள் கலைஞரை போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வாங்க என்று சொன்னதனுடைய அடிப்படையில் நான் கலைஞரை சென்று ஒரு முறை பார்த்தேன் அறிவாலயத்தில். அப்போ சொன்னார், கலைஞரே என்கிட்ட சொன்னது, தம்பி, வரலாற்றில் முக்கியமான செய்தி, நெடுமாறன் மாவீரன் தான், யாரும் மறுக்க முடியாது, மிகப்பெரிய ஈகம் செய்திருக்கிறார். என் தம்பி நெடுமாறன், இந்த முறை அவரை நான் விடமாட்டேன், டெல்லி நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவேன். யார் சொன்னது? கலைஞரே என்கிட்ட சொன்னார். அப்போ நான் நினச்சேன், நெடுமாறன் தியாகத்தை, வைகோ தியாகத்தை, இந்த பொடாச்சட்டத்தில் 10 பேர் 15 பேர் இருக்காங்க, இவருடைய தியாகத்தை அறுவடை செய்ய அவர் திட்டமிட்டு விட்டார். அப்போது கட்டாயம் அறுவடை செய்துவார். அது யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. யாரும் அதுக்கு எதிராக பண்ணால் அதெல்லாம் எப்படி முறியடிக்கணும்னு கலைஞருக்கு தெரியும். அந்த வலிமையில அவருக்கு உண்டு. இதை நான் மற்றவர்கள் கட்ட நான் கூடுதலாக அவரை பற்றி புரிந்து வச்சுக்கிறேன். அப்போது அதற்குள்ளாக நம்ம நிலைப்பாடு என்ன என்று நான் சிந்தித்து விடுதலையான உடனே ஐயாட்ட சொன்னேன், கட்டாயம் உங்கள் தியாகத்தை அவர் அறுவடை செய்ய போகிறார். அதற்குள்ளே நமக்கு என்ன? நமக்கு இயக்கம் தடை செய்யப்பட்டு, தமிழர் தேசிய இயக்கத்தை அம்மையார் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் தடை விதித்து விட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்திய அரசு தடை விதித்து விட்டது. உலகத் தமிழர் பேரமைப்பு என்கின்ற ஒரு இயக்கத்தை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. எனவே ஐயா, மதுரை தொகுதி நீங்கள் நிற்கணும். கூட்டணியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீங்கள் கட்டாயம் நிற்கணும். கலைஞர் உங்களுக்கு இடம் தருவார்னு ஐயா என்ன சொல்லிட்டாருன்னா, என்னை தேர்தல் நிற்க சொல்ல விஎன்ஆர்சி யாருட்டார். இதை சொன்னது சுப வீரபாண்டியன். அப்போ நான் சுப வீரபாண்டியன் என்ற பேராசிரியர்கிட்ட சொன்னேன். அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். சுப வீரபாண்டியனை 2001 வாக்கில் வீரப்பன் ராஜ்குமார் சிக்கல் வந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தில் நெடுமாறனுக்கு மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் வந்தது, செல்வாக்கு வந்தது. சுப வீரபாண்டியனை உள்ள அனுப்பிட்டார் கலைஞர். அவர் விடுதலை குயில்கள்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தார். அப்புறம் தமிழர் இயக்கம்னு ஒரு இயக்கத்தில் தியாகவும் சுபவியும் அதில் இருந்தாங்க. சுப வீரபாண்டியனை இயக்கத்துக்குள்ளே ஊடுருவ விட்டுட்டார். அப்போ ஏதோ இது சிக்கல் நடக்குன்னு சொல்லி தான் நான் சொன்னேன், மதுரை தொகுதியில் இல்லைங்க, தமிழர் தேசிய இயக்கத்தின் தடையை நீக்குவதற்கு நாம் போராட முடியும். அடுத்து விடுதலை புலிகள் தடையை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியும். விடுதலை புலிகளுக்காக, தமிழீழ விடுதலைக்காக நீங்கள் உலகம் பூரா சுற்றுப்பயணம் வாரீங்க. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அமைப்பினுடைய தலைவர் என்பதை காட்டிலும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் எல்லா நாட்டு தலைவர்களும் எளிதாக சந்திக்க முடியும், ஆதரவை திரட்ட முடியும். எல்லா நாட்டு தூதர்கள் அலுவலகங்களையும் நம்ம அவர்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் தமிழீழ விடுதலைக்கு என்ற கருத்தை முன் வச்சேன். அவர் என்ன தேர்தலிக்க சொல்ல இவர் யாருன்னாரு. நான் ஒரே சொல்றேன், ஐயா பல நெடுமாறன் காமராஜரும் அல்ல, நான் நெடுமாறனும் அல்ல. ஏன்னா 67 பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவி விருதுநகரில் அவருடைய சொந்த தொகுதியில் இந்தியாவுடைய அரசியல் தன்னுடைய கை விரல்களுக்குள் வைத்திருந்த மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தோற்றுவிட்டார். அவர் தேர்தலில் நிற்கிறது இல்லை, முழுக்க கட்சி வேலையை பார்க்கணும்னு சொல்லி முடிவெடுத்த போது நாகர்கோவில் இடைத்தேர்தல் 68 நாடாளுமன்ற தொகுதிக்கு. அப்போ அந்த இடைத்தேர்தலில் பெருந்தலைவருடைய முடிவை மாற்றி இடைத்தேர்தல் களமாட வைத்து வாகை சூட வைத்ததில் பெரும்பங்கு ஐயா பல நெடுமாறன் கொண்டு. அது காமராஜர் வரலாறுல வருது, நெடுமாறன் எழுதியிருக்காரு. அந்த அடிப்படையில் பெருந்தலைவர் காமராஜருடைய முடிவே மாற்றி நீங்கள் நிற்க வச்சிங்க. நான் யாருன்னு கேட்குறீங்கல்ல, எதுவுமே இல்லை. இந்த கட்சியினுடைய தொண்டனுக்கு உரிமை உண்டா இல்லையா? தலைவர்கிட்ட ஒரு கருத்து சொல்லுது, கட்சி மாநில இளைஞரணி தலைவர் தம்பி, தமிழர் தேசிய இயக்கத்தின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் அல்லது தலைவர்னு எனக்கு பொறுப்பு இருக்குது, அதை விட்டுருவோம். கட்சியினுடைய தொண்டனுக்கு உரிமை உண்டா இல்லையான்னு பேராசிரியர் சுப வீரபாண்டியன் கேட்டேன். எங்கள் 2 பேருக்குள்ள மோதல் விட்டார். 2004 நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அது வரைக்கும் அதுக்கு முன்னால் 79 வாக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேர்கிறது, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஒப்புதலை பெறாமல் டெல்லியிலேருந்து அம்மையார் இந்திரா காந்தி முடிவெடுக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் வெளியே வந்தார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் தொடங்கினார். அப்போ கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு பிறகு அதே காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? நான் சொன்னேன், அப்படின்னா நீங்கள் நில்லுங்க. நான் சொல்லுவதற்கு இன்னும் நான் ஒரு கருத்தில் வச்சேன். என்னன்னா, தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக ஐயா பழ நெடுமாறன் டெல்லி நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பினால்
100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திரட்ட அவரால் முடியும். அந்த ஆற்றல், அந்த செயலுக்கான திட்டமெல்லாம் அவருக்கு உண்டு. ஏற்கனவே 90 நம்ம இந்திய அமைதிப்படை திரும்ப பெறுவதற்கு இந்தியா முழுவதும் அரசியல் பண்ணார். இப்போ பஞ்சாப்ல சிம் ரஞ்சித் சிங் மானெல்லாம் சந்தித்தார். நாகாலாந்தில் நாகா விடுதலை முன்னணி லால்டங்கா தலைமுறை வாழ்க்கை புரட்சிகர லால்டங்காவை சந்தித்தார். அதே போல் அசாம் ஐக்கிய விடுதலை முன்னணி டாக்டர் நிபோரன் போரோவெல்லாம் சந்தி இந்தியா முழுவதும் மொழிவெளி தேசிய உரிமைகளுக்கு போராடக்கூடிய எல்லா தலைவர்களும் அவர் ஒருங்கிணைத்தார். அப்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைக்க முடியும். இரண்டாவது, வைகோவும் அந்த நேரத்தில் பிழைச்சுதார். அவர் தேர்தல் போட்டியிடாமல் சிப்பிப்பார ரவிச்சந்திரன் கொடுத்துட்டார். இந்த 2 பேரும் எடுத்த வரலாற்று பிழை. இந்த 2 பேரும் நாடாளுமன்றத்துக்கு 2004 என்னுடைய எண்ணப்படி, என்னுடைய கருத்துப்படி சென்றிருந்தால் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை கிடையாது. ஏனென்றால் வைகோவும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அறிமுகமானவர். ஐயா பழனிவேல் காங்கிரஸ் எல்லாருக்கும் அறிமுகமானவர். மொழிவெளி தேசிய தலைவர்கள் ஒன்று கூட்ட முடியும். 100 நாடாளுமன்ற உரிமை ஒன்று திரட்ட முடியும். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசும்போது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய மாநிலம் புதுச்சேரி, இவருடைய கருத்துக்கு ஆதரவாக அணிதிரளாவிட்டாலும் எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்காக பேசுகிறாரு ஐயா நெடுமாறன், ஈழத்தமிழருக்காக பேசுகிறாருன்னு ஆதரவாக தான் வருவாங்க, எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டையும் திரட்ட முடியும். அந்த வலிமையோடு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களை 200 பேரை திரட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை முற்றுகையிட முடியும். அந்த வாய்ப்பு வருகிறது என்று சொன்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு காங்கிரஸுக்கு ஆதரவுனாரு. சரி, பொடா சட்டத்திலேருந்து வந்திருக்கிறாரு. அதுலேயும் முதல்ல நான் தான் கூட்டம் போட்டேன். மதுரைக்கு அடுத்து திருநெல்வேலியில் தனுஷ்கோடி ஆதித்தனுக்கு ஆதரவா, அதே போல் ராதிகா செல்வி திருச்செந்தூரில் ஏன் தலையில் போட்டார். நான் பொடா சட்டத்தில் மிகப்பெரிய ஈகம் செய்து ஐயா வந்திருக்காரு. இதுக்கிடையில் ஒரு வழக்கு வேறு திருச்செந்தூரில் 92 பேசுனதுக்கு திருச்செந்தூரில் பொடா சட்டத்தில் இருக்கும்போது 16 முறை வயதாக வந்தார். அந்த அருமையான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தேன். திருப்பம் தந்த திருச்செந்தூர் தீர்ப்புன்னு ஒரு புத்தகமே போட்டேன் அந்த வழக்கு தொடர்பாக. என்ன செய்யறதுன்னு அப்புறம் தேர்தல் முடிந்த பிறகு கருத்து வேறுபாடு கொண்டு அன்றைக்கே எதிர்த்து விட்டு நான் வந்துட்டேன். இன்றைக்கு 2004 முதல் 22 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேற ஐயா பல நெடுமாறன், நீங்கள் தியாகம் சொன்னீங்கல்ல, அவரும் அடிப்படை காங்கிரஸ்காரர் தான், நெடுமாறன் கூட பணியாற்றியவர் தான் இளைஞர் காங்கிரஸில். அப்போவே எதிர்த்து விட்டு ஐயா பல நெடுமாறன் வந்தேன். இன்ன வரைக்கும் அவர்கிட்ட சேர்க்கல. இடையில 2-3 முறை நேரில் சந்திக்கும் போது நீங்கள் வளர்த்த கட்சி, நீங்கள்லாம் சொல்லி தான் தமிழர் தேசிய இயக்கம்னு பேரை மாற்றணும், கொடியை மாற்றணும், அதனால் நீங்கள் இப்போ கட்சியை நடத்தணும் என்றாலும் சொன்னாங்க. இப்போ தமிழர் தேசிய இயக்கத்தின் தடை இன்னை வரைக்கும் இயக்கலை. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தடை இன்னை வரைக்கும் இனப்படுகொலை முடிந்த பிறகும் இன்னை வரைக்கும் நீக்க முடியல. அப்போ ஐயா அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவர், அறிவார்ந்தவர், எவ்வளவு வரலாற்று பிழையான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். அதைத்தான் இப்போ செஞ்சிருக்கிறார். இவர் என்ன செய்திருக்கணும், சீமானை ஏன் பார்க்கிறார்? சீமான் என்ற அவரை ஏன் பார்க்கிறார்? அவர் பின்னால தமிழ் தேசிய கொள்கையில அணிதிரண்டு நிற்கிறாங்கல்ல, 31 லட்சம் தமிழர்கள் வாக்களிச்சிருக்காங்கல்ல, அதை பார்க்க வேண்டாமா? வழக்கமாக ஐயா பல நெடுமாறன் என்ன சொல்வாரு, தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு வாக்களியுங்கள், நாட்டு நலனில் அக்கறை உள்ளவர்களுக்கு, மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களுக்கு பொதுவாக வாக்களிங்கன்னு சொல்லுவார். இப்போ ஐயா சொல்லிங்க யாரும் வாக்களிக்க போகிறதில்ல, அது வேறு செய்தி. ஆனால் ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு தலைவர் இவ்வளவு கீழே இறங்கி இனப்படுகொலைக்கு காரணமான திமுக, அவங்க தான் இந்தியாவை காக்கிறோம்னு சொல்கிறாங்க. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, உலகத்தமிழர்கள் உரிமைகளுக்காக, தமிழீழ விடுதலைக்காக கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளும் களமாடிட்டு அந்த தமிழீழ விடுதலையை மடைமாற்றிய அங்கே 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு எல்லா வகையான உதவிகளையும், பொருளாதார உதவி, ஆயுத உதவி, படை உதவி எல்லாவற்றையும் செய்த இந்திய தேசிய காங்கிரஸ், அதற்கு துணை நின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன? இங்கே நாம் தமிழர் பிள்ளைகள் 40 தொகுதியிலும் போட்டிடுறாங்க, தனித்தே போட்டிடுறாங்க. லட்சக்கணக்கான புதிய வாக்காளர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் அவர் ஆதரிக்கணும். சீமானையும் பார்க்குறாரு. சரி, சீமான் சிந்தமலர் சீமான் அவர் திருமணம் நடக்கும்போது ஐயா பல நெடுமாறன் தலைமையில் தான் நடந்தது. ஏன் அவர் நினைச்சிருந்தா அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமை நடத்த முடியாதா? ஜெயலலிதாவை அழைத்தா வரமாட்டாங்களா? அல்லது ஐயா கலைஞர் அழைத்தா வரமாட்டாங்களா? ஏன் நெடுமாற ஐயாவை அழைத்து அவர் தலைமையில் நடத்தினாரு? நெடுமாற ஐயா குடும்பத்துக்கும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் நம்முடைய செந்தமலர் சீமான் அவருடைய மாமனார் காளிமுத்து அண்ணாச்சி குடும்பத்துக்கும் நெருக்கமான தொடர்புகள் உண்டு. நானே காளிமுத்து அண்ணாச்சிக்கு நெருக்கமான தொடர்பில் தான் இருந்தேன். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் காளிமுத்து அண்ணாச்சிக்கும் 2 முறை நான் அஞ்சல்காரனாக வேலை பார்த்துருக்கிறேன், அது வேறு செய்து. ஆனால் ஐயாவுடைய வரலாற்று பிழையான நடவடிக்கை 2004 தொடங்கிவிட்டது.
அந்த பிழையான நடவடிக்கை பார்த்தா நான் அவர்கிட்ட வெளியேறினேன். இன்றைய வரைக்கும் அவர்கிட்ட சேரல. இடையில இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்பு மிக கடுமையான முறையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மதுரை வீட்டில் இருந்தார். யாருமே போய் பார்க்கல, எந்த தலைவரும் போய் பார்க்கல. நான் தான் போய் பார்த்தேன். நானும் நம்முடைய எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொன்னியின் செல்வனும் போய் பார்த்து அதை என்னுடைய கிச்சைப்பதில் போட்ட பிறகுதான் வைகோ போய் பார்த்தார். அப்புறம் வைகோ போய் பார்த்த பிறகுதான் முதலமைச்சரே வந்து பார்த்தார். அப்போ ஒரு எளிய தொண்டனாக இருந்து நாங்கள் செய்கிற சில செயல்பாடுகள் நாட்டின் முதலமைச்சரே 1000 கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு முதலமைச்சரே பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம்ல இல்லையா? அது ஒரு மரியாதைக்குரிய பார்வை. ஒரு தலைவர் என்ற முறையில் சந்திக்கலாம், பார்க்கலாம், பேசலாம், நலம் விசாரிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கொள்கை அடிப்படையில் நீங்கள் தமிழ் தேசிய சக்திகளெல்லாம் ஆதரிச்சிருக்கணும், ஆதரித்து நின்றுக்கணும். தமிழ் தேசிய உணர்வாளர், நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொல்ல வேண்டாம், தமிழ் தேசிய உணர்வாளருக்கு வாக்களிங்க, தமிழ் தேசிய அரசியலுக்கு வாக்களிங்க என்றளவா ஐயா நெடுமாறன் சொல்லியிருக்கணும். சரி, ஒன்றுமே சொல்ல, நீங்கள் பாட்டில் கடந்து போக வேண்டியதானே இல்லையா? ஐயா கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க. ஐயா 100 ஆண்டு வாழணும் நம்ம நினைக்கிறோம், அதை கடந்து சென்றிருக்கலாம். இப்போ சொன்னதுனால தான் சிக்கல் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் சொன்னது போல இந்த அண்ணாமலையை பாராட்டி பேசி சர்ச்சையாச்சு இல்லை, அதை திசை திருப்புறது போல அப்பவும் இந்த துரோகிகளுக்காக நம்ம வாக்களிக்கிறது, இனப்படுகொலைக்கு துணை நின்ற துரோகிகளுக்காக வாக்களிக்கிறது, தமிழ்நாட்டினுடைய அனைத்து உரிமைகளை அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கி வந்தவர்கள் இருக்கிற உரிமைகளை எல்லாம் காவு கொடுத்தார்களே, இவர்களுக்காக நம்ம வாக்களிக்கிறது. இப்போ 2009க்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை தொடங்கின பிறகு தமிழ் தேசியத்தின்பால் ஈர்க்கப்பட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள் இருக்கிற 100 தமிழன் இருந்தான்னா 95 தமிழன் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கான். சீமான் இல்ல, தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறான், தமிழர்களுக்கு விடியூர்னு நினைக்கிறான். அவன் உலக நாடுகளை பார்க்கிறான். என் தாய்நாடு, என் தமிழ்நாடு இப்படி வந்து விடாதா, அப்படி வரணும்னா என்ன செய்யணும், சீமான் கைகளை வலிமைப்படுத்தணும் என்று உழைக்க போன தமிழன், புலப்பெயர் தமிழன் சிந்திக்க. நீங்க இவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்த தலைவர் தியாகுவின்னு 2 பேருக்கும் பொருந்தும். ஐயாவது இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. தியாகு எப்போதுமே ஒரு நேரலையில இனப்படுகொலை தொடர்பான வெள்ளைக்கொடி ஏந்தி போனாங்க இல்லையா, நடேசன் போன்றவர்கள், அந்த ஒரு அம்மா அங்கேருந்து ஒரு சர்ச்சை கிளப்பினாங்க. அது தொடர்பாக ஒரு விவாதம் வந்தது. நம்ம தியாகும் நானும் பங்கேற்றோம். இவர் கிறிஸ்தவ மத போதகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன, ஜெகத் கஸ்பாரும் கலந்து கொண்டார். அதில் கடுமையான விவாதம். எடுத்த உடனே சொன்னேன், நீங்கள் 83லேருந்து விடுதலையான காலகட்டத்தில் அவர் நீண்ட காலம் சிறையில் இருந்தவர், வேறு ஒரு வழக்கில். நம்ம தியாகு சிறையிலிருந்து வெளியே வந்த காலகட்டத்திலிருந்து தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தினீங்க, தமிழீழத்தை ஆதரிச்சிங்க, களமாடுனீங்க, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதெல்லாம் நம்ம தமிழீழ விடுதலை ஆதரித்து புலிகளுக்கு ஆதரவாக கருத்துக்களை பரப்புனீங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன நேர்ந்தது, திராவிடத்தின் பக்கம் சாஞ்சி நிற்கிறீங்க, ஏற்கனவே உங்கள் பிறப்பிடம் காங்கிரஸ் கட்சி என்று நான் ஆணித்தரமாக ஜெகத் கஸ்பாரி எழுதிய புத்தகத்தை வைத்துக்கொண்டே பேசினேன். 2 பேரும் வாய்மொழி மௌனி ஆயிட்டாங்க, பேச முடியல. ஆனால் ஐயா நெடுமாறன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடாது. அது தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல, புலம்பெயர் தமிழர்கள், உலகெங்கும் இருக்கிற தமிழர் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. ஐயா ஏன் இப்படி நடவடிக்கை எடுத்துட்டாரு, ஐயா ஏன் இப்படி தீர்மானம் போட்டாரு, ஐயா ஏன் இப்படி இந்தியா கூட்டணி ஆதரிப்போங்கிறாரு. இந்தியாவை பாதுகாக்கிற, இந்தியாவை காப்போம் என்று மு.க. ஸ்டாலின் முழக்கம், தமிழ்நாட்டை பாதுகாப்போம் என்பது தமிழ் தேசியத்தினுடைய முழக்கம். இலக்குன்றதான் இனத்தின் விடுதலைன்னு சொல்லல, அந்த முழக்கத்துல நாம நிற்கணும். நீங்க இந்த பிள்ளைகளை நெறிப்படுத்தலாம், அரசியல் படுத்தலாம், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம், அறிவுரை கூறலாம், களத்தை அமைத்து கொடுத்ததில் போராடுங்க. நாம் தமிழர் பிள்ளைகள், தமிழ் தேசியர்கள் நிலை, காவிரிக்கு போராடுங்க, கச்சத்தீவுக்கு போராடுங்க, முல்லைப்பெரியாருக்கு போராடுங்க என்று தமிழ் வழி கல்விக்கு போராடுங்க, நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக வருவதற்கு போராடுங்க என்று இந்த போராட்ட களத்தை அமைத்து நல்ல வழிகாட்டக்கூடிய தலைவர் இப்படி ஒரு அறிக்கை கொடுத்து பெரிய வேதனை, பெரிய மனவேதனை. நான் தான் முதல்ல பேச்சகத்தில் கண்டித்து போட்டேன். அப்புறம் நம்ம ஐயா இசை மதிவாணன் அதை கண்டித்து 95 அகவை. ஐயா பழநெடுமாறனை விட 4 வயது மூத்தவர், நீண்ட காலம் ஐயாவோட தொடர்பு இருந்தவர். அவர் ஒரு அருமையான அறிக்கை போட்டார். நான் 2004 இந்த இந்திய தேசிய காங்கிரஸை திமுகவையும் ஆதரித்து ஐயா அறிக்கை கொடுத்தாங்கல்ல, பொடாச்சிருந்தது, அப்போவே நான் எதிர்த்து என்னுடைய கருத்துக்களாலும் பதிவிட்டிருக்கிறேன். அப்புறம் என் மேலே அவர் கடுமையான கோபம் வந்தது. அப்புறம் தொடர்பில் இல்லாமல் இருந்தார். அப்புறம் தமிழர் தேசிய முன்னணி பெயரை மாற்றி இயக்கத்தை தொடங்கின பிறகு ஐயா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆகையினால ஐயாவுடைய இந்த செயற்பாடு மிகப்பெரிய ஐயத்துக்குரியது, வரலாற்று பிழை. நன்றியா. இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய பொன்னான கருத்துக்களை உலகத் தமிழர்களுக்கு தெரிவித்ததுக்கு மிக்க நன்றியா.